பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த நாளிலுமாய் கூட நாம் இந்த ஆராதனையை திரியேக தேவனுடைய நாமத்திலே தொடங்குவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே நாம் கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமாக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தேவனாகிய கடவுளே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற தகப்பனே, இந்த பரிசுத்த நாளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆட்கொள்ளும் ராஜா. இந்த காலை ஆராதனையிலே தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் தேவனுடைய அபிஷேகமும் எங்களோடு கூட இருக்க முடிய சமூகத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த நாளின் ஆண்டவரே பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இசை வாசிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. வேதம் வாசிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. இறை செய்தி கொடுக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அனைவரும் உம்முடைய அபிஷேகத்தில் நிரம்பி உம்முடைய நாமம் மகிமைக்காக தகப்பனே இந்த ஆராதனை தொடங்க கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் கர்த்தர் தாமே பிரசன்னமாகி இருந்து இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு உம்முடைய சத்தியத்தையே கேட்டு உம்மை ஆராதித்து பாடுகிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் உம்முடைய அபிஷேகம் இருந்து யாவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஆண்டவர் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இதோ எங்களுடைய நன்றி பலிகளை உமக்கு ஏறடிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை இவ்வளவாய் நீ நடத்தி வந்தீர். அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் நீர் வெளிப்படுவீர் ஐயா. ஸ்தோத்திரம். இதோ ஆராதனைக்காக வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்தருடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்கள் மனதின் தாகங்களுக்கு ஏற்ப ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இன்று பதிலை தாரும் ஆண்டவரே. கிருபைகளினால் நிறைத்தருளும் ஐயா. ஸ்தோத்திரம். வந்த ஜனங்கள் யாரும் அவர்கள் மனத்தில் இருக்கும் அந்த வேதனையை வெளியே சொல்லும் நேரத்தில் நீர் தாம் ஆண்டவரே அவற்றை ஆற்றி தேற்றி அவர்களை நீர் சந்தோஷத்திற்குள்ளாக நடத்துவீர் ஐயா. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அவர்கள் இருக்கும் இடத்திலே ஆண்டவரே நீர் அபிஷேகத்தினால் நிலைத்தருள்வீர் ஐயா. ஸ்தோத்திரம். உம்முடைய வல்ல கிருபையை அவர்கள் மேலில் பொழிவீர் ஐயா. ஸ்தோத்திரம். நீர் வல்லமையான தேவன், சகலருக்கும் எஜமானன், எல்லாவற்றுக்கும் சிருஷ்டி கர்த்தர் என்று சகலரும் அறியும்படியாக அந்த ஜனங்கள் இருக்கும் இடத்துல ஆர்ப்பரித்து ஆராதிக்கும் நேரத்தில் தேவனே அந்த இடத்துல ஒரு பெரிய மகிமை உண்டாக நீர் தாம் ஆண்டவரே வெளிப்படுவீர் ஐயா. ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே நாங்கள் பாடும் பாடல்களை நீர் தாம் ஆண்டவரே ஆசீர்வதித்து எங்களுக்கு தந்திருக்கிறீர். இதோ ஆண்டவரே இப்பொழுதும் கூட இந்த பாடல்களை நாங்கள் தொடங்கும் நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருந்து தொடங்கி வழி நடத்துவீர். ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையாக நீர் மாற்றி தருவீர் என்று கேட்டுக்கொள்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். Thank you Lord. அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் தாங்கின அந்த கிருபை நம்மோடு இருக்கிறது. நம்முடைய முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் அந்த தாங்கின அந்த கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. சந்தோஷத்தோடு கூட நாம் கைகளை தட்டி வல்ல கிருபை நல்ல கிருபை என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆமென். கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும்
தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மொழி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மொழி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே நம்பிக்கையோடு சொல்வோம் ஆமென் உம் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா கரங்களை உயர்த்தி சொல்வோம் ஆமென் அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே சொல்வோம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா 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 நன்றி தேவனே நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவித சோதனை நெருக்கிய நேரங்களிலும் கூட உம்முடைய கிருபை தாங்கினது தகப்பனே இந்த பாடலை பாடிய நேரத்தில் நீர்தாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசுவாசம் கொடுத்தீர் ஆண்டவரே தோ ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை நடத்தினீரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே
என்னுடைய நெருக்கத்தில் நான் நசுங்கி போகாமல் உண்மை காத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை நம்முடைய குடும்பங்களிலும் நம்மை சுற்றி இருக்கும் ஜனங்களிடத்திலும் நம்முடைய இந்திய தேசத்திலும் செய்திருக்கிறார் என்றால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்ட ஜனங்களை அவர் கைவிட்டதில்லை. எவ்வளவு பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? என் தகப்பன், நான் என் தகப்பனிடத்தில் ஒரு வார்த்தை கேட்ட நேரத்திலும் கூட அவர் அதற்கு பதில் தந்திருக்கிறார். நான் விண்ணப்பத்தை நான் ஏறெடுத்தும் நேரத்தில் அவர் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கும் ஜனங்கள் இப்பொழுதே நீங்கள் உட்கார்ந்திருக்கும் நேரத்தில் கைகளை உயர்த்தி தகப்பனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நான் கண்ணீரோடு கூட உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் ஜெபித்த நேரத்தில் நீர் எனக்கு என் துயரத்தையும் என் கண்ணீரையும் துடைத்த தேவன் நீராயிருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பலனில்லாதபடி கீழே விழுந்து கிடந்திருக்கும் நேரத்தில் என்னை நீர் குனிந்து தூக்கி எடுத்து நிறுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வாய்களை திறந்து அவருக்கு நன்றி பறி ஏறெடுத்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. குனிந்து தூக்கினீர், என்னை பெரியவன் ஆக்கினீர். உம்முடைய காருண்யத்தினால் தோ ஆண்டவரே நீர் பெரியவன் ஆக்கியிருக்கிறீர். நாம் எல்லோருமாக தேவனிடத்தில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து தகப்பனே, நான் தளர்ந்த நேரத்தில் நீர் ஆண்டவரை என்னை தூக்கி நிறுத்தினீர். உமக்கு நன்றி. எனது விளக்கு எரிய செய்தீர் ஆண்டவரே. என்னுடைய இரவான காரிருளான என்னுடைய வாழ்க்கையை நீர் வெளிச்சமாக்கினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அதிசயமான தேவன், எவ்வளவு பராக்கிரமமான தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவர் வெறும் ஒரு சாதாரணமாக காது கேட்காதபடி வாய்களை திறக்காதபடி ஒரு மூலையில் உட்காரும் தெய்வம் அல்ல. அவர் சகலவற்றுக்கும் எஜமானாயிருக்கிறார். சர்வத்தையும் சிருஷ்டித்தவராயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட அவரிடத்தில் நின்று தகப்பனே எனக்கு இந்த காரியத்திற்கு ஒரு முடிவை தாரும் என்று நீங்கள் கேட்கும் நேரத்தில் அவர் பதில் தர உள்ளவருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட தகப்பனிடத்தில் பிள்ளை கெஞ்சுகிறது போல தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அவர் எரிஞ்சுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால்
கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எப்பொழுதும் உமக்காக எரிந்து கொண்டிருப்பேன் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவர் எஸ் மலோ நீர் தூயவர் ஆண்டவரே தூதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா எஸ் மலா நான் துயரத்தில் கூப்பிட்டேன் ஆண்டவரே உதவிக்காய் நான் கதறினேன் ஆண்டவரே என் அழுகுரலை கேட்டீர் ஆண்டவரே என் தாகத்தை தீர்த்தீர் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே நீர் குனிந்து தூக்கினீர் பெரியவன் ஆக்கினீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிலை நின்று உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் பாக்கியத்தை தந்தீர் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்றேன் தோ ஆண்டவரே இருக்கும் இடத்துல ஆராதனையிலே கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி ஆராதிக்கும் ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே அவர்களுடைய தாகங்களை இன்றே நீர் தீர்ப்பீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் தாகங்களை இன்று தீர்க்கும் நேரத்தில் அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் முன்னே நிறுத்தி அவர்கள் செலுத்தி விண்ணப்பத்தை செலுத்துகிறார்களோ அதற்கெல்லாம் இன்று பதில் தருவீரையா ஸ்தோத்திரம் நீர் செய்வீர் ஆண்டவரே பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்க்கும் தேவன்
பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யும் தேவன் நீர் ஆண்டவரே. இதோ தாகத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகளை இருக்கும் ஜனங்கள் இடத்துல நீர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் கிருபைகளினால் நிறைத்தருளுவீர் ஐயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே. ஆம் தகப்பனே, பெரியவனாக்கினீர், பெரியவளாக்கினீர். ஆம் தகப்பனே, நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடிய ஆராதனை நேரத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கத்தினால் மனம் துவண்டு எனக்கு ஒரு பாதையே கிடையாதா என்று திகைத்து போயிருக்கும் ஜனங்களை இந்த காலை நேரத்தில் நீர் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு பாதை காட்டுவீர் ஆண்டவரே. நீர் சொல்லி இது போல நீ எல்லா காரியங்களும் நானே வழி நானே சத்தியம் என்று சொல்லி இருக்கும் தேவனே, தோ அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர் மனதின் தாகத்தை தீர்ப்பிரையா. ஸ்தோத்திரம். திகைத்த உள்ளங்களுக்கு நீர் ஆண்டவரே ஆனந்த களிப்பை நீர் தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துவண்டு போயிருக்கும் அந்த இதயங்களை நீர் ஆண்டவரே ஒரு புத்துணர்வோடு கூட அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கும் அந்த பாக்கியத்தை நீர் தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிரச்சனைகளினால் அவர்கள் கவலையோடு கூட இந்த காலை நேரத்தில் உட்கார்ந்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் எடுத்து போடுவீர். அவர்கள் வீட்டில் உள்ள எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களுக்காகவும் அவள் பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் அங்கிருக்கும் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாம் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீர். வல்லமையினால் நிறைத்தருளுவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவன் நீர் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட தோ ஜனங்கள் உம்மை நோக்கி அவர்கள் பார்க்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் கண்கள் பிரகாசம் அடைய நீர் தாம் ஆண்டவரை வெளிப்படுவீர் ஐயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாக பேசுவீர். அவர்களுக்கு தேவையான காரியங்களை கிருபைகளை உம்முடைய சித்தத்திற்கேற்ப அவர்களுக்கு செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ செய்வீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து எல்லா ஜனங்களையும் நீர்தாம் ஆண்டவரே நீர் நடத்தி வந்தீர். அவர்களை அருமையாய் நீர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களுக்கு நீர் சொன்னீர் என்று விசுவாசிக்கிறோம். தொட்டீர், சுகப்படுத்தினீர், கிருபைகளினால் நிறைத்தீர் என்று விசுவாசிக்கிறோம். இனிமேலும் கூட நடக்க போகும் எல்லா காரியத்தையும் நீர்தாம் ஆண்டவரே நாயகனாய் நின்று எங்களுக்கு நடத்தி தருவீரையா. ஸ்தோத்திரம். எங்களையே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. பலமில்லாத நேரத்தில் பலத்தை தந்த தேவன் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட வேத வசனத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர்தாம் ஆண்டவரே தாசனோடு கூட நீர் எங்களோடு கூட பேச போகிறீர். அவர் தாசர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நீர்தாம் ஆண்டவரே எங்களோடு கூட பேசி ஆலோசனை தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 45 51 வரை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 45 51 வரை. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்.
கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்த ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்சி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனையினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடக்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தனின் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே, அடியேனும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாயின் வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையாக தகப்பனே நீர் எங்களோடு கூட இடைப்பட முடிய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அனைத்தும் உம்முடைய நாமத்திற்கு மகிமைக்காக இருக்கட்டும். உம்முடைய அபிஷேகத்தில் ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசன வசனங்களை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு கொடுத்து இந்த சத்திய வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து வழி நடத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த பாடும் அல்லது இந்த கதை சிறு வயதிலிருந்து அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அனைத்து கிறிஸ்தவர்கள் இதை தெரிந்தவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது சொல்லி நினைக்கிறேன். காரணம் சொன்னால் தாவீது கோலியாத். இதை ஒரு வீர செயலாக சிறு வயதில் படித்த ஒரு காரியங்கள். ஆனால் இந்த நாளிலுமாய் கூட இதிலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு கூட ஆசிக்கிறேன். கடந்த வாரத்திலே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அபிஷேகத்திற்கு பிற்பாடு தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் பல உண்டு. ஆனால் இந்த 17ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும் பொழுது இந்த 17ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் மக்களை அவர்கள் கொடுமைப்படுத்தி அவர்களை பல உபத்திரவங்களை கொடுத்து அவர்களுக்கு எப்பொழுதுமே எதிர்ப்பாய் நின்றார்கள். ஆகையாலே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு பெரிய விரோதம் காணப்பட்டதாயிருந்தது. பெலிஸ்து மக்கள் இஸ்ரவேலரை ஒடுக்கி இஸ்ரவேலுடைய தேசத்தை எல்லாம் இவர்கள் பிடித்து அவர்களை அடிமையாக்கி இவர்களை ஆள வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு போர் முனையின் நேரம் கடந்து வருகிறது. இந்த போரிலே பெலிஸ்தர்கள் ஒரு மலையிலும் இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு எதிர்ப்பாயிருக்கிற இன்னொரு மலையிலும் ஒருவருக்கு ஒருவர் எதிர்கொண்டு நின்றார்கள். நடுவிலே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. இந்த பெலிஸ்தர்கள் மிகவும் அதிகமானவர்களும் அவர்கள் மிகவும் பலசாலியானவர்களும் காணப்பட்டார்கள். அடுத்த புறத்திலே பார்க்கும் பொழுது ராஜாவாகிய சவுல் இஸ்ரவேல் தேசத்தில் போர் சேவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்து இந்த போர் சேவலோடு கூட இந்த பெலிஸ்தரை மேற்கொள்ளும்படியாக இந்த ராஜாவாகிய சவுலும் அந்த இடத்திலே கடந்து வந்தான். ஆனால் இந்த பெலிஸ்தர் இடத்திலே ஒரு மகா பலசாலியான ஒரு மனுஷன் இருந்து அவன் கோலியாத். இந்த 6 முழ உயரமும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய 9 அடிக்கு
மேலாக அவனுடைய உயரம் காணப்பட்டு அவன் ஒரு ராட்சதனை போல் தோற்றமளிக்கிறவனாய் காணப்பட்டான். அந்நாட்களிலே இந்த கோலியாத்துடைய பரம்பரையில் அநேக ராட்சதர்களை போன்ற மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது இந்த கோலியாத் தான் அந்த பெலிஸ்தரை காட்டிலும் அதிக பலசாலியான பராக்கிரமசாலியாக அவன் அந்த இடத்திலே வந்து இஸ்ரவேலுடைய தேவனை நிந்தித்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்களிலே யாராவது ஒருவர் வந்து என்னோடு கூட யுத்தம் பண்ணுங்கள், ஒருவேளை நீங்கள் வென்றீர்கள் என்று சொன்னால் பெலிஸ்த தேசத்தாராகிய நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமையாயிருந்து உங்களை சேவிப்போம், அல்லது நான் வென்றுவிட்டேன் என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்களே நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமையாகி எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி சவால் விடுகிறவராக காணப்பட்டான். ஒவ்வொரு நாளிலும் இவன் வருவது, சவால் விடுவது, அவன் போவது, இப்படியாக 40 நாட்கள் அவன் வந்து வந்து சவால் விட்டு சென்று கொண்டிருந்தான். 40 நாட்கள் இஸ்ரவேல் மக்கள் யுத்தத்திலே இருக்கிற மக்கள் மிகவும் கலங்கி பயந்து ஒடுக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையானது அந்த இடத்திலே காணப்படுகிறதாய் இருந்தது. சரி, அடுத்த புறத்திலே தாவீதை குறித்து வருவோம். இந்த தாவீதை குறித்து வரும் பொழுது தாவீதினுடைய சகோதரர்கள் 3 பேர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு சென்றிருந்தார்கள். இவர்கள் அநேக நாட்களாய் வீட்டிற்கு திரும்பவில்லை, யுத்தத்திலே இருக்கிறார்கள். பெற்றாராகிய ஈசாய்க்கு வேதனை, அவன் தகப்பனுக்கு வேதனை, தாய்க்கு வேதனை, அவர்களுக்கு என்ன ஆனதோ என்று சொல்லி அவர்கள் கலங்கி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இவர்கள் யோசனை செய்து, நாம் ஏன் தாவீதை அனுப்பி தாவீதினிடத்திலே உணவை கொடுத்து தன் சகோதரருடைய நலன் விசாரணை தெரிந்து கொண்டு வர அனுப்பலாமே என்றார்கள். தாவீதை அழைக்கிறார்கள். தாவீது வருகிறார். தாவீது உடத்திலே சொல்லுகிறார்கள், நீ போய் இப்படி இந்த காரியத்தை செய்து வா என்று சொல்லி. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீது தன்னுடைய ஆடுகளை காவல் காக்கிற ஒரு இடத்தில் ஒப்படைத்து விட்டு என் சகோதரர்களை பார்க்க கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லி தகப்பன் தாய் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து யுத்த ஸ்தலத்திற்கு அவன் போகிறான். தன்னுடைய சகோதரனுடைய குண நலங்களை விசாரிப்பதற்காக. சரி, இந்த தாவீது ஒரு யுத்த களத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள்ளே கொஞ்சமும் பயம் இல்லை. ஐயோ நான் மடிந்து போய் விடுவேனே என்று சொல்கிற பயம் அவனுக்கும் இல்லை. தன்னுடைய பெற்றாருக்கும் அவனை சிறு வயதாயிருக்கிற இவனை யுத்தத்திற்கு அனுப்பலாமா என்று சொல்லி அவர்களும் யோசிக்கவில்லை. ஆனால் இவர்களுடைய நலனை கேட்டு அறியும்படியாக தாவீதை அனுப்பும் பொழுது தாவீது கீழ்ப்படிந்து அவன் செல்கிறவனாயிருக்கிறான். அவனை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது என்னென்று சொன்னால் 1 சாமுவேல் 16 வசனம் வாசியுங்கள். தாவீது வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். பாருங்கள், மிகவும் அருமையாக இந்த வசனம் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், வாசிப்பதில் தேறினவன், அதாவது இசை வாசிப்பதில் அவன் தேறினவனாக இருக்கிறான். இசை வாசிக்கும் அருமையான தேவ பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்திலே நாம் இசையை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தகுதி உண்டு. அந்த தகுதியிலே தேவன் பிரியப்பட வேண்டும். தேவன் பிரியப்பட வேண்டியதனாலே அந்த தகுதியானது தேவனுக்கு மகிமை கொண்டு வந்து தேவனை ஆராதிக்கிற இசையிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது இப்படித்தான் அவன் தேறினவனாக இருந்தான். அநேகர் இசை வாசிக்கிறார்கள், ஆலயத்திலும் வாசிக்கிறார்கள், மற்ற இடத்திலும் வாசிக்கிறார்கள். வித்தியாசங்கள் என்ன இருக்கிறது? பாடல்கள் பாடுகிறார்கள், ஆராதனைக்குரிய பாடலும் பாடுகிறார்கள், உலகத்துக்குரிய பாடலும் பாடுகிறார்கள். ஆனால் என்ன வித்தியாசங்கள் உண்டு? தேவனுடைய பிள்ளையே,
தேவன் உனக்கு அந்த தாளத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த தாளந்தினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேலே இருக்க வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தினாலே நீ இசை வாசிக்க வேண்டும். தாவீது தேவனுடைய அபிஷேகத்தில் அவன் இசை வாசிக்கும் பொழுது சவுலிடத்தில் இருந்த அசுத்தாவி விலகி ஓடினதாம். தேவனுடைய பிள்ளையே, நீ அபிஷேகத்தில் இசை வாசிக்கும் பொழுது உன்னுடைய இசையிலிருந்து புறப்பட போகிற துணியானது பிசாசின் கோட்டைகளை முறிக்கும். ஆட்களை கடவுளுடைய சமூகத்திலே கொண்டு பாவத்தை குறித்து உணர்த்தும். தேவ அபிஷேகம் அந்த கடந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு இசையின் துணி உன்னிடத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனுடைய அபிஷேகத்திலே இசை வாசிப்பதிலே தேறினவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது. இவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் ஒரு பராக்கிரமசாலி, ஒரு யுத்த வீரன். பாருங்கள், அவனை குறித்து சொல்லுகிற வசனம் என்று சொன்னார் பராக்கிரமசாலி. அவன் கோழை அல்ல, ஒரு தைரியம் இருதயம் கொண்ட ஒரு நெஞ்சன், அஞ்சா நெஞ்சன் என்று சொல்லலாம். ஒரு யுத்த வீரன். ஆயிரம் யுத்தர்கள் இருந்தாலும் அந்த யுத்தர்களிலே ஒரு யுத்தம் செய்ய அவன் தகுதி பெற்றவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. காரிய சமர்த்தன். எப்படியானாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுக்காக எதை சாதித்து செய்து முடிக்க வேண்டுமோ அதை செய்து முடிக்கிறவனாக காணப்பட்டான். சௌந்தரியமுள்ளவன், மிகவும் பார்ப்பதற்கு மிகவும் சௌந்தரியம் உள்ளவனாக காணப்பட்டான். இவைகளுக்கு மத்தியிலே பெரிதாக என்ன என்று சொன்னால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவனுடைய பிள்ளைய தாவீதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரா? தேவன் எதிர்பார்க்கும் தாவீது நீதான். பிசாசின் கோட்டைகளை முறியடிக்க வேண்டிய தாவீது நீதான். கோலியாத்தின் பயமுறுத்தல்களை முறியடிக்க கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆகியாலே நீ தான் அந்த தாவீது. எப்படிப்பட்டவனாயிருக்கிறார்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் உனக்கு இருக்கிறதா? தாவீதுக்கு அந்த நிச்சயம் இருந்து கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே அவனை வாளாக்காமல் எல்லாவற்றிலும் தேறினவனாக அவனை வைக்கிறார். தேவ பிள்ளைய, இந்த வசனம் மிகவும் முக்கியமானதாக காணப்பட்டது. அவனுடைய 3 அண்ணன்கள் எலியாப், அபினாத், சம்மா. எலியாப், அபினாத், சம்மாவாகிய என்னுடைய சகோதரர்கள் எங்கே? அவர்கள் கூடாரமாக போய் தங்களுடைய சகோதரனை தேடி கண்டதும் ஓடி போகிறார்கள். இளையவன் வந்ததும் யுத்தத்தில் இருக்கிறவர்கள் ஆகிய எலியாப் தன்னுடைய சகோதரனாகிய தாவீதை பார்த்தவுடனே எலியாபுக்கு கோபம் உண்டது. உன்னை யார் இங்கு வர சொல்லினார்கள்? இது ஒரு யுத்த களம். இந்த யுத்த களத்திற்குள்ளாக நீ வரலாமா? ஏன் வந்தா என்று சொல்லி கோபம் உண்டவனாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கோலியாத் அந்த இடத்திலே வருகிறதை தாவீது காண்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து, இஸ்ரவேல் மக்களை நிந்தித்து அவமானப்படுத்தி அந்த இடத்திலே அவனுடைய கர்ஜிக்கும் அந்த சத்தத்தை, துணியை இவன் கேட்கும் பொழுது தாவீதுக்கு கோபம் உண்கிறது. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம் அவனை ஏன் விட்டு வைக்க வேண்டும்? அவனை கொன்று போட வேண்டும். இந்த சவுலுடைய ராணுவமே பயந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சிறுவனாகிய தாவீது தைரியத்தோடு கூட எல்லாரிடத்திலும் பேசுகிறான். எல்லாரும் சொல்கிறார்கள், அவனை கர்ஜிக்கும் பொழுதே பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். எப்படி அவனுடைய சமூகத்தில் போய் அவனை ஜெயிப்பது? அவன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலே நான் கடந்து வரும் பொழுது விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எமட்டும். இந்த செய்தி சவுலுக்கு அழைத்து கேட்டு சவுல் தாவீதை அழைக்கிறான். தாவீது இடத்திலே சவுல் வந்த பொழுது சவுலும் தாவீதும் பேசுகிறார்கள். அப்போ அவன் சொல்கிறான், ராஜாவாகிய சவுலே, இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் நடந்த ஒரு காரியத்தை எடுத்து சவுலுக்கு சொல்கிறான். என்ன காரியம்? ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்து ஆடை கவி கொண்டு போனது. நான் ஓடி போய் அந்த சிங்கத்தோடு கூட போராடி
அந்த சிங்கத்தின் தாடியை பிடித்து அதனுடைய வாயை திறந்து என்னுடைய ஆட்டுக்குட்டியை மீட்டெடுத்து அந்த சிங்கத்தை கொன்று போட்டேன். இன்னொரு முறை இன்னொரு கரடி வந்தது, அந்த கரடிக்கும் நான் அப்படியே செய்தேன். அந்த சிங்கத்தையும் கரடியும் விட இவன் எம்மாத்திரம்? அவைகளை பார்க்கும் பொழுது இவன் எம்மாத்திரம்? அவனை கொன்று போட்டு விடுவேன். அவனுடைய தைரியத்தையும் நம்பிக்கையும் கண்டு இந்த ராஜா அவனுக்கு போர் சேவகனுடைய உடையை அணிவிக்கிறார். அந்த போர் சேவகனுடைய உடை அவனால் எடுத்து சுமந்து செல்ல முடியவில்லை, நடக்கவும் முடியவில்லை. அவன் சொல்லுகிறான், இவைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் சாதாரணமாய் அந்த யுத்த களத்திற்குள்ளே போய் கோலியாத்தை சந்திக்கிறேன், அவனை கொன்று போட்டு அவனுடைய தலையை வெட்டி நான் கொண்டு வருவேன் என்று சொல்கிறான். சரி, உத்தரவை பெற்று அவன் தன்னுடைய கோலை எடுத்துக்கொண்டு யுத்தத்திற்கு போகிறான். கோலியாத், நான் என்ன நாயா, நீ என்னை கல்லெடுத்து என்னை அடிப்பதற்கு? இந்த இடத்துல வா, உன்னுடைய சரீரத்தை பிளந்து விட்டு ஆகாயத்து பறவைகளுக்கும் பிராணிகளுக்கும் நான் போட்டு விடுவேன். தாவீது கோபத்தோடு சொல்கிறான், கோலியாத்தே, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் இங்கு வந்திருக்கிறேன். இன்று கர்த்தர் உன்னை என்னுடைய கையில ஒப்பு கொடுப்பார். உன்னுடைய சிறையை நான் உன் மீது வெற்றி கொண்டு கர்த்தர் உன்னுடைய ஜனத்தை எல்லாம், வீரர்களை எல்லாம் எங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய பிணங்கள் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் தீனியாக்கும் என்றான். யுத்தம் மூழ்கிறது. கோலியாத் முன்பாக புறப்பட்டு வருகிறான். தாவீதும் தான் அவனுக்கு எதிர்கொண்டு போய் தன்னிடத்தில் இருக்கிற அந்த கல்லை எடுத்து அந்த கல்லை கவனிலே வைத்து அதை வேகமாக சுற்றி அவனுடைய நெத்தியிலே படும்படி வீசுகிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து கொண்டது என்று சொல்லி. அப்படி என்றால் அந்த கல் அவனுடைய நெத்தியில் இருந்து கீழே விடவில்லை, அந்த நெத்தியோடு கூட போய் பதிந்து கொண்டது என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த வேதனையினாலே அவன் மயக்கம் அடைந்து அவன் முகம் குப்புறவாக கீழே விழுகிறான். விழுந்ததும் தாவீது ஓடி போய் அவன் மேலே நின்று அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை துண்டித்து தன்னுடைய கையிலே எடுத்து விடுகிறான். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பெலிஸ்தரை விரட்டுகிறார்கள். ஏராளமான பெலிஸ்தர்கள் கொன்று போனார்கள், செத்து போனார்கள். அவர்கள் அவனை விட்டு ஓடி கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேலர் அவனை துரத்தி கொண்டே போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். ஒரு சிறுவனை கூட தேவன் வைத்துக் கொண்டு பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த தாவீது, சிறுவனாகிய தாவீது கோலியாத்தை அவன் முறியடித்து போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலருக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றதோ 10000 என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் புகழ காட்டலாம். இதிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது, உங்களுடைய விசுவாசத்தை விட உங்களுடைய நம்பிக்கை பெரியதாக இருக்க வேண்டும். மன்னிப்போம், உங்களுடைய அச்சத்தை விட உங்களுடைய விசுவாசம் பெரியதாக இருக்க வேண்டும். அது சரியாக சொல்லி, உங்களுடைய அச்சம், பயத்தை விட விசுவாசம் பெரியதாக இருக்க வேண்டும். பாருங்கள், இஸ்ரவேல் படையை பயந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு சிறுவனுடைய விசுவாசம் அந்த பயத்தை காட்டிலும் பெரியதாக இருந்தது. இவன் எம்மாத்திரம்? உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற இந்த பிசாசினுடைய காரியங்களுக்கு நீங்கள் பயந்து கொண்டிருப்பதை காட்டிலும் அந்த பயத்திற்கு மேலாக உங்களுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது குறிப்பு, இந்த கோலியாத்துடைய உயரமும் அந்த கோலியாத்துடைய பலமும் அவனுடைய சரீர வளர்ச்சியும் ஒரு
அளவு அல்ல, தாவீதுக்கு அளவு அல்ல, அவன் சிறுவன். இவனை காட்டிலும் பல மடங்கு பெரியது. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சிறுவனை தாவீதை போல சிறுமையாய் இருந்தாலும், உன்னுடைய பிரச்சனைகள் மலையை கோலியாத்தை போன்ற மகா பெரியதாய் இருந்தாலும் அது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தனாலே அந்த மாபெரும் பலமுடைய அந்த கோலியாத் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டான். ஆகையாலே பிரச்சனையின் அளவை பார்க்காதே, கர்த்தருடைய பலத்தை நீ பார். உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றியை கண்டடைய முடியும். மூன்றாவது, தாவீது சவுல் கொடுத்தவைகளை நிராகரித்து விட்டு தன்னிடத்திலே இருக்கிறவர்களை எடுத்துக்கொண்டான். தடியையும் கல்லையும் எடுத்துக்கொண்டான். தேவனுடைய பிள்ளையே, உன்னிடத்திலே உள்ளவைகளை நீ பிரயோஜனப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளு. கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, எந்த காரியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவின்படி நீ அவைகளை பயன்படுத்தும் பொழுது அது கடவுளுடைய நாமத்திற்கு மகா மகிமை கொண்டு வரக்கூடியதாக மாறிவிடும். ஆகையால உன்னிடத்தில் உள்ளவைகள் என்ன? யோசித்து பார்த்திருக்கிறாய், என்னிடத்தில் இருக்கிறவைகள் இவைகள் தான் என்று சொல்லி. அப்படி யோசித்து பார்க்கும் பொழுது உனக்கு தெரியும், அவனிடத்தில் இருந்தவைகள் எல்லாம் ஒரு தடியும் ஒரு கோலும் தான். மோசேயினுடைய கையிலே இருந்தது ஒரு தடி தான். ஆனால் கர்த்தர் பெரிய காரியத்தை அந்த தடியினாலே அவர் செய்தார். கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்து உனக்கு தெரியும். அதை இன்னும் உபயோகப்படுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆகையாலே உன்னிடத்தில் உள்ளவைகளை நீ உபயோகப்படுத்திக் கொள். அடுத்தது என்னால் இதை சாதிக்க முடியும் என்று சொல்லி நீ நம்ப வேண்டும். என்னால் இதை சாதிக்க முடியும். தாவீது அதைத்தான் சொல்கிறான். இவன் எம்மாத்திரம், நான் கரடியும் சிங்கத்தையும் கொன்று போட்டேனே, இவன் எம்மாத்திரம், இவனை கொன்று போடுவதற்கு என்னாலே முடியும். ஒரு பெரிய பிரச்சனை உன்னை அணுகி வரும் பொழுது, உனக்கு அந்த கர்த்தருடைய கிருபையிலே நீ கடவுளுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது உன்னிடத்தில் அந்த பெரிய நம்பிக்கை வர வேண்டும். என்னை எதிர்த்து வருகிற இந்த மாபெரும் மலையை போன்றிருக்கிற இந்த பிரச்சனையை எனக்கு ஒன்றுமில்லை, அதை வெல்ல என்னாலே முடியும் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். விசுவாசம் உனக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். தாவீது அவன் நம்பினான். அப்படியே அவன் செய்தான். உன்னுடைய திறன்களை நீ ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற திறமையை நீ குறைத்து மதிப்பிடாதே. சில நேரங்களில் நம்ம குறித்து என்ன பண்ணுகிறோம்னா, நம்ம என்ன செய்யறோம் சொன்னா குறைந்து மதிப்பிடுகிறோம் நம்மையே. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் ரொம்ப பெரியவர். அதை குறித்து நம்ம யோசிக்கிறதும் இல்ல. பாடல் பாடுனா ஐயோ எல்லாரும் நாளுமா என் குரலை கேட்டா எல்லாரும் சிரிப்பாங்கல்ல, நான் எப்படி பாடுறது? ஜோம் பண்ணு, நான் அடுத்த வாரம் பண்றேங்க, இந்த வாரம் வேண்டாம். ஒரு சாட்சி சொல்லு, அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவன் பார்த்து நான் சொல்றேன். எண்ணங்கள் இப்படித்தான் சிதறடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் நம்ம குறித்து நம்மளே குறைப்பா மதிப்பிடுகிறோம். ஆண்டவர் குறைந்தவர் அல்ல, அவர் அழகுள்ளவர், அவர் பலமுள்ளவர், அவர் உயிருள்ள தேவன், உன்னை உயிர்ப்பிக்கிறவர். அவருடைய வார்த்தையில வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையை உயிர்ப்பிக்கும். அவருடைய வார்த்தையிலே சுகமளிக்கும் வரங்கள் உண்டு. அவருடைய வார்த்தையிலே சகலமும் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்ட தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ உன்னை அண்டர் எஸ்டிமேட், குறைத்து மதிப்பு இடாதே. உன்னுடைய தாளந்துகளை தேவனுடைய பிள்ளையாக நீ குறைத்து மதிப்பிடும் பொழுது உன்னை அல்ல, உனக்குள் இருக்கிற தேவனை குறித்து நீ மதிப்பிடுகிறாய். குறைத்து மதிப்பிடாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த சத்தியங்கள் நமக்கு
ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்ன பிரச்சனைகள், இந்த உலகத்தில் பிரச்சனைகள், தற்போது இருக்கிற சூழ்நிலை, என்ன சூழ்நிலை? தற்போது இருக்கிற சூழ்நிலை கொரோனா உயர்ந்து கொண்டிருக்கிறது, மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. என்ன ஆகும்? நான் வாழ்வேனோ? என்னை இது பிடித்துக் கொள்ளுவோம்? தேவனுடைய பிள்ளையை பிடித்துக் கொண்டாலும் பிடித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் சகலவற்றையும் நன்மையாக மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையாலே கசப்பு ஒரு பெரிய மலையை போல, ஒரு கோலியாத்தை போல உனக்கு காணப்படுகிறதா? உள்ள கசப்பு, இன்னும் மன்னிப்பில்லாத இருதயம், பிறரை மன்னிக்காமல் கடினமான இருதயம் கோலியாத்தை போன்ற உனக்கு அப்பப்போ பயமுறுத்திட்டு இருக்கு. கடவுளை ஸ்துதித்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது பிசாசு சொல்லுவேன்னா சரி, உன் இருதயத்தை பாரு, நீ அவங்க மன்னிக்கல, நீ ஸ்தோத்திரம் பண்ண கடவுள் ஏற்றுக்கொள்வாரா? ஐயோ நான் மன்னிக்கலையே, பிரச்சனையா காணப்படுகிறதா? யோசித்து பாரு. கடன், நான் வேதம் படித்து ஜெபம் பண்ணோம் சொல்லும்போது எங்க கடன்காரன் வீட்டு வாசல்ல நிக்கிறானோ என்கிற பயம் இருக்கிறதா? கோலியாத்தை போன்ற பிரச்சனை இருக்கிறதா? காமம், மனநிலை சரியில்லாத சூழ்நிலை, வாயை அடக்க முடியாத பேசுகிற வார்த்தைகள். தேவனுடைய பிள்ளைய எந்த பிரச்சனைகள் நம்மை ஆட்கொண்டு பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது? இந்த தாவீது அவனோடு கூட, அவன் தேறினவனாக்கிய கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனாலே அவன் எல்லாவற்றையும் முறியடிக்க, கோலியாத்தின் கிரியைகளை முறியடிக்க தேவன் அவனுக்கு உதவி செய்தார். ஏனென்று சொன்னால் யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி கர்த்தர் தருகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய யுத்தமானது கர்த்தருடையது. கர்த்தர் உனக்கு வெற்றி கொடுப்பார். எப்பொழுது? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, நீ அந்த போராட்டத்திற்கு நீ கடந்து செல்லும் பொழுது, அந்த யுத்தத்தை உனக்காக கர்த்தர் எடுத்துக்கொண்டு கர்த்தர் உனக்கு வெற்றி கொடுப்பார். கர்த்தர் உனக்கு வெற்றி கொடுப்பார். தாவீதை பார்க்கும் பொழுது கோலியாத்தை முறியடித்து இஸ்ரவேலுக்கு மீட்பை கொடுத்து வழிநடத்தினது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பிசாசின் காரியத்தை முறியடித்து போட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையாலே அவர் வெற்றி சிறந்ததுனாலே ரட்சிப்பின் ஆசீர்வாதம் உனக்கும் எனக்கும் கிடைத்து நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் உயிருள்ள தேவன், சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரமபிதாவே, ஆமாப்பனே, கோலியாத்தோடு கூட இருந்தார். கோலியாத்தை வெற்றி கொள்ள நீ கிருபை செய்த தேவன், தாவீதோடு கூட இருந்து தாவீது மூலமாய் பெரிய ஆசீர்வாதத்தை ராஜா அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் கொடுத்தீர். இன்றுமாய் கூட உடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து கோலியாத்தை போல காணப்படுகிற பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தகப்பனே முறியடித்து போட அபிஷேகத்தின் ஆவியானவர் இறங்கி ஒவ்வொரு மேலும் இருந்து அவர்களுக்கு வெற்றியை நீர் கொடுத்து வழி நடத்தும்படியாக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே, பயத்தை காட்டிலும் அவளுடைய விசுவாசம் பெரியதாக இருக்கட்டும். காரணம் என்று சொன்னால் நீர் அவர்களோடு கூட இருந்தார். ஆண்டவரே, தங்கள் உள்ளவைகளை உபயோகப்படுத்த ஞானத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்தரும் ராஜா. ஒரு பொழுதும் தங்களை குறைத்து மதிப்பிடாமல், நான் தேவனுடைய பிள்ளை, அழகுள்ள அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி உயர்ந்த நினைப்பிலே இவர்கள் இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் கூட உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பிரச்சனைகள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, ஒவ்வொரு நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த பிரச்சனைகளை வெல்ல ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வெற்றியை கொடுத்து ஆண்டவரே உதவி செய்யும். எங்களுக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்து எங்களை ரட்சிப்பிலே எங்களை வழிநடத்தின தேவன் சீக்கிரமாய் திரும்பி வருகிறதுனாலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு
உமக்காக வாழ தொடர்ந்து இருக்க உதவி செய்து வழி நடத்தும்படியாக துதிகனமாகியெல்லாம் உமக்கு எடுத்து ஆண்டவர் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் வழி நடத்தல் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தர் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு எதிர்கொண்டு வருகிற எல்லா கோலியாத்தை போன்ற பிரச்சனைகளிலும் அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். பயப்படாதிருங்கள், கலக்கமடையாதிருங்கள், தைரியமாயிருங்கள், தேவனுக்கு உண்மையாயிருங்கள், தேவனை விட்டு விலகி போகாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட என்றும் இருப்பாராக. ஆமென். ஆமென்.